ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா லெவல்ஸ் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட. ஓகே, நம்ம வந்து ஸ்ப்ளாஷ் சூஸ் பண்ணலாம். அவனுங்க என்ன சூஸ் பண்ணுறானுங்க, கிராவியா சூஸ் பண்ணலாம். நல்ல வேலை. ஓகே, இந்த ரவுண்டில் வந்து கிராஸ் போ எடுத்துக்கலாம். ஏன்னா இவனுக்கு வந்து ஸ்னைப்பர் தான் ஏதாவது சொல்லுவானுங்க, அதனால் நம்ம இது எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்னைப்பர் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்குமா ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளாம் கிராஸ் போ கரெக்டாக வைக்கணும். ஒன்னோட சேர்த்து 2, 2ஓட சேர்த்து 3, 4 பேர். ஓகே, 4 எங்கடா ஓடிக்கினே இருக்கிறான். தலையிலேயே ஒன்று வை, முடிஞ்சது சொல்லி. இந்த ரவுண்டாக ஸ்னைப்பர் எடுக்கக்கூடாதான். அஷோ, இந்த கிராஸ் போவே வச்சின்னு சொல்கிறானுங்க. இதுவே இதுவாக இருந்தால் ஒரே ஹெட்ஷாட்டில் முடிச்சுட்ருக்கோம். சே, எங்கே இவன்? நம்ம ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணுறான். நம்மள பின்னாடிலேருந்து அப்படியே சுட்டுருவோம். இங்கே வாங்க, அங்கே போகலாம். 1 ஒன்னோட சேர்த்து 2 முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டு. ஓகே, இப்போ என்ன எடுக்கலாம்? போ. ஏன்னா போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை. நல்லாவே இல்லை. நல்லா இருக்க நினச்சி எடுத்தேன். கிராஸ் போ மாதிரி ஏமா வைக்க முடியல. கிராஸ் போ மாதிரி கன்ஃபார்ம் நம்ம இந்த மேட்ச் தோக்க தான் வாய்ப்பு இருக்கு போல. ஷார்ட்டியாவது யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி இல்லைன்னு தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க. நம்மள விளாட்லாம். இவன் பாருங்கள். ஸோ நம்ம ஆள் வேறு இப்போ தான் மெடிக்கிட் போடுவான். இப்போ கத்தானா எதுக்கு இவன் கத்தானா எடுக்கிறான்? ஃபஸ்ட்டு இவனுக்கும் சண்டை. ஓய், அவன் தான் இவனை அடிக்கிறான். இவன் இதோ பண்ண அடிக்கிறானே. ஏட்டா ஹெல்ப்பா. அவன் ஏன்டா நீயா விட்டுக்கின? ஏதோ ஒன்று விடுங்க. நம்ம 2 பாயிண்டில் கட்டி கிராஸ் போ எடுக்கலாமா? ஆனால் ஆர்பிஜி எடுத்துக்கலாம். ஆர்பிஜியிலே இவனை முடிக்கணும். வேணாம், முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கடா ஓடினா கட்டியோ இல்லையோ வந்துடு. ஆமாம், 1 எங்கடா இவன் ஓடினே இருக்கிறான். கண்ணுக்குள்ள வேலை ஆழ்த்தி வச்சுருக்கா. வா, அழகே ஆயிடுச்சு. இந்த ஒரு இதோட முடிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தாட்டி வந்து ஸ்னைப்பர் எடுத்துப்போம். எங்கடா அவன்? பையப்பிள்ளைய காணுமே. இப்போ பாருங்க நம்ம ஸ்னைப்பர் ஸ்கில்ஸை. தூரத்துலேருந்தே சொல்லுவோம்ல. முடிச்சுட்டு வந்த தலையிலே ஒன்று வச்சு என்னோட ஸ்னைப்பர் ஸ்கில்ஸ். நான் வந்து கிராஸ் போ தான் யூஸ் பண்ணுவேன் பப்ளிக் சர்வரில். பப்ளிக் சர்வர் வீடியோ நான் இன்றைக்கே போடுறேன். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். வெயிட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இவனை பண்ணுறான். இவங்க தோத்தன் சுட்டுருவானோ? ஏன்னா அதே எனக்கு பயமே. இங்கே இருக்கான். 1 நான் நினச்சேன். தூரத்துலேருந்தே பார்த்து சுட்டுட்டான். சே, இந்த வாட்டியை ஸ்னைப்பர் எடுப்போம். ரயில் வாப் ஸ்டோன் எடுத்துக்கலாம். வந்து என்ன பண்ணலாம், அப்படியே ஓடிப்போ. இந்த வாட்டியாவது ரொம்ப நம்மளை அழிக்கிறான். நல்ல வேலை வாப் ஸ்டோன் வச்சு நல்ல போட்டுக்கிட்டோம். நீங்களே கூட விளையாடணுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஐடி பேர் வந்து கீழே போடுங்க. நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். மறக்காம அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எங்கடா இவன் ஓடிக்கினே இருக்கான்? இங்கே வரான் நினச்சேன். ஓ, நம்மளை அடிச்சிட்டானே. இவனால் அடித்தானா? ஓகே, அடிச்சிட்டான். இங்கே பாரு அங்கே தான் வருவான்ப்பா. ஓட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம தான் தனியாக ஆடுவோன்னு நினைக்கிறேன். இவனுங்க வேறு வாங்கலாம் வேகமாக. நம்ம நிற்போம்.
ஓகே நம்ம 2 பேருமே நின்றுட்டோம். வேணும் இந்த சைடு வரான். ஏய் நம்ம தான் சிங்கிள்ல, நான் தான் சிங்கிள். இவன் என்ன அவன் சிங்கிளாக இருக்கணும். இல்லை நான் தான் சிங்கிள், நான் தான் சிங்கிள். டேய் நான் தான் சிங்கிளாக இருப்பேன். வேகமாக பண்ணுங்கடா, லேட்டாது. அந்த சைடு போ. அப்பா இந்த வட்டியாக போயிட்டானே. 3 2 டேய் இவன் வேற. ஷோ 3 2 1 கோ. இந்த வட்டியை கிராவியா சூஸ் பண்ணுவோம். நான் கிராஸ் வச்சே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கிராஸ் வச்சு இவனுங்க எங்கே கிராவியா சூஸ் பண்ணிட்டானுங்களே. ஸ்னைப்பர் இருக்குதான். நம்ம இந்த வாட்டி ஜெயிக்கிறோம். போன மேட்ச் வந்து நம்ம டபுள்ஸில் ஏதாவது ஜெயித்தோம். இல்லாட்டி நம்ம சிங்கிளாகவே ஜெயிக்கிறோம். அவ்வளோதான். வாப் ஸ்டோன் இல்லை என்னமோ மேட்ச் பாயிண்ட் போனால் என்னமோ வித்தியாசமாக வரும்னு வேறு சொல்லின்னு இருந்தானுங்க. ஸோ உனக்கு தெரிஞ்ச இடம்ன்ட்டு நம்மளை போடுறான். நான் இருக்குல்ல 5 ரவுண்டு. அப்போ நம்ம செய்யலாம் இவனுங்கள. இங்கே ஒளிஞ்சு போவோம். வாப் ஸ்டோன் மேலே போடணும். அதை போட்டோமா எங்கேருந்து மெச்சில் சுட்டு காலி பண்ணுவோம். எங்கடா இவனுங்க? இங்கே இருக்கானுங்களா? இங்கே ஒருத்தர் இருக்கான். மண்டையிலே ஒன்று வை. போன ரவுண்ட் என்னையா தொகச்ச போட்டாச்சு. இன்னொருத்தன் இங்கே போன மேட்ச் அவன் சிங்கிளாக விளையாடி தோத்தான். நம்ம ஜெயிச்சு நம்ம தான் கிங்குன்னு காட்டுறோம் இன்னைக்கு. ஸோ கூட ஒழுங்காக போடலையே. இவன் எப்படி நான் போடுறது? இவன் எங்கே முதல்ல சே பின்னாடி வந்து சுட்டுட்டானே. போகிறத பார்த்தா நம்ம தோற்றுருவோம் போலையே. பரவாயில்ல, நம்ம ஆடுவோம். நம்மளால் முடியும். அந்த அப்படின்னு நினச்சி நம்ம இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம். இந்த வாட்டியாக வாக்கு தூக்கி பண்ணோம். இல்லை எனக்கு புரியல. தப்பாக போட்டுனுங்கிறானே. இங்கே ஒருத்தனையுமே காணுமே. என்ன பிளாக்கு மட்டும் கீழேருந்து விழுது. எங்கேருந்து வருது பிளாக்கு? இங்கே பிளாக்ஸ்லாம் இருக்குது. அப்போ இங்கே எங்கேயாவது எவனோ தரணும் நினச்சேனா. அவ்வளோதான், ஒருத்தனை போட்டாச்சு. இன்னொருத்தன் நம்மளை போகிறதுக்குள்ள நம்ம அவனை போட்டுடணும். எங்கே இன்னொருத்தன்? ஸோ அங்கே இருக்கான். ஓடுறான். ஓடவே விடக்கூடாது இவனுங்கள. நாத்தா பண்ணுறது. இங்கே இவன் நம்ம ஓடி தப்பிச்சிடலாமா? வந்துட்டான் பக்கத்தில். ஸ்லைடு ஓடிடும். ஸோ இவன் வேற அதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருப்போம். வந்தானா ஒரே அடி போட்டுடலாம். நம்ம ஜெயிக்க போகிறோம் நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டோம். எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். கேமை எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். எங்கே இவனுங்க எல்லாம் போல. அதனால நம்ம டக்குன்னு ஸ்லைட் பண்ணி வேகமாக ஓடிடலாம். இங்கே ஒரு கேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கேட் இருக்கா? எங்கள்லேருந்து இந்த வாட்டியாக மிஸ் பண்ணாமல் ஓப் ஸ்டோன் போட்டுடலாம். கரெக்டாக ஸோ ஓகே, இந்த வாட்டியாக விளையாடுவோம். இந்த வாட்டியாக நம்ம ஜெயிக்கிறோம். எங்கடா இவனுங்க? எங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க மறைஞ்சிட்டானே. லோட் ஸ்டோன் போட்டு மேலே போய்ட்டுருப்பான். அர்த்தம் கீழே வந்துட்டு இருப்பானோ. எதுக்கோ கீழே கொஞ்சம் பார்ப்பான். அடி விழுது நினச்சேன்.
இந்த வாட்டி அவுட் போய்ட்றா. ஸோ இந்த வாட்டி நம்மளை அவுட் பண்ணிட்டாங்க. சே, ஒருத்தனையாக நம்மளால இந்த வாட்டி அடிக்க முடியல. இல்லைங்க, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லைட் பண்ணி போகலாம். வந்து ஓப் ஸ்டோன் போட்டுடலாம். மேலே போவோமா? போய்ட்றா. ஸோ அந்த ஹோலுக்குள்ளே போட்டோம் போல. சே, 1 2 நம்மளே சொல்லலாம். எப்படி நம்ம அவனை சொல்லிட்டோம். இன்னொருத்தங்க இந்த மேட்ச் தூரத்துலதே போட்டுடணும். ஆனால் இது இடம் வந்து ரொம்ப ஃபாகியாக இருக்கிறதுனால அவ்வளோ குறியே வைக்க முடியல நம்மளால். எங்கடா இவன்? லோட் ஸ்டோன் போட்டு மேலே போயிடுவோம். ஸோ தப்பாக போட்டுன்னுக்கிறேன் லோட் ஸ்டோனை வேறு. ஓகே, வேகமாக போ. இங்கடா வேணுங்க. இங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இங்கே இவன் இங்கே இதோ இங்கே இருக்கான் போட்டுற மண்டையிலே. ஃபஸ்ட்டு வரல இந்த வாட்டி. 2 vs 3 மேட்ச் பாயிண்ட் வந்து ஏதோ ஆகும்னு வேறு சொல்லியிருக்கானுங்க. இவனை மேட்ச் பாயிண்ட் போக விடக்கூடாது, நம்ம போயிடணும். இப்போ ஏதாவது நல்லதாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கும். எங்கடா இவனுங்க? மேலே போடுறா. இவன் அவனை பின்னாடிலேருந்து அடிக்கிறான். அவனை பார்த்துட்டேன். அடிச்சிட்டேன். கரெக்டாக குறி வச்சு அடிச்சிட்டாச்சு. எவனையாக போட்டாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் ஒன்றே வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, 3 vs 3 இல்லை யார் ஜெயித்தாலும் மேட்ச் பாயிண்ட் தான். மேலே போட்டு மேலே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே போயிட்டோன்னா போதும். இவங்களை மேலே குறி வச்சு போட்டுடலாம். ஆனால் பரவாயில்ல, கிராவி ஆடு கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. உள்ளே குதிச்சிருவோம். இங்கே இருக்கான். போட்டாச்சு. இன்னொருத்தன் இங்கே இருக்கான். இன்னும் ஓடுறான். ஸோ போட்டானே. சே, அவனை போட்டிருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சு இருக்கலாம். மேட்ச் பாயிண்ட்டாக வந்துருக்கான். மேட்ச் பாயிண்ட் இப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஏதோ விசித்திரமாக நடக்குமாமே. இன்னத்துல அது கிரே கலரில் மாறிடுச்சு இடம். ஓ, இதுதான் மேட்ச் பாயிண்ட்டுக்கா? ஓகே, இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம தான் தனியால் நம்ம ஜெயிச்ச கணக்காயிடும். இப்போ மேலே என்ட்ரப்பல்ல போட்டு போயிடுவோம். என்ட்ரப்பல் பாருங்க, அது ஸ்டோன் போட்டு போயிடுவோம். அவனுக்கு மேலே போன நினைப்பானுங்க, ஆனால் நம்ம பின்னாடி இருக்கோம். இங்கே டெலிபோர்ட் பண்ணி மேலே போயிட்டானா? இங்கே வா முன்னாடி வா. ஐயோ, குறி வேற ஒழுங்காக வர மாட்டேங்குது. மூச்சாச்சு ஒத்தனை முச்சதே பெரிய விஷயம்தான். 2 பேர் ஆடுறதில்ல. இவன் மேலே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேலே போச்சா, இந்த வாட்டியே மிஸ் பண்ணிட்டேனே. மேலே தான் இருக்கான், சொல்லல. மேலேயே தான் இருக்கானே. எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு லோட் ஸ்டோன் வெயிட் பண்ணு. வாப் ஸ்டோன் வந்து முதல்ல லோட் ஆட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம எப்படியாவது ஏற ட்ரை பண்ணுவோம். எங்கடா அவன்? கீழே குதிச்சிட்டானா? இல்லை, கீழேயாவது குதி. இல்லை, நான் மேலே வரணும்ப்பா. கீழே வந்துட்டான். முடிஞ்சிச்சு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எல்லா நல்ல விழாங்களுக்கும் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ பை வீரா.